இந்த வீடியோவில் நிஃப்டி ரிப்போர்ட் கார்டு 16th ஏப்ரல் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஓகே, டெக்னிக்கல்ஸ் படி 57.05 RSI வந்துடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 70 நோக்கி பயணத்தை போயிட்டுருக்கு. பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேஜ் ரொம்ப பக்கத்தில் வந்துடுச்சு. பட் இப்போதைக்கு 57 தான் வந்திருக்கு. பட் சில டேட்டாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டாஸ் இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் டெக்னிக்கல்ஸு அதே தான், சேம் மூவிங் ஆவரேஜ் 38 வந்துடுச்சு. 40க்கு மேலே ஓவர் பாட்டுன்ற கால்குலேஷன் வரும். நேற்றும் 38 தான் இருந்தது, இன்றைக்கும் 38 தான் இருக்குது. மூவிங் ஆவரேஜ் 200ல் ஜஸ்ட் ஒரே ஒரு ஷேர்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வால்யூம் படி பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் இன்றைக்கும் பை பண்ணியிருக்காங்க. ஸோ நேற்றோட கண்டினியூஷன் இன்றைக்கும் ஆகிருக்கு. 3936 crores பை பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் 2512 crores செல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ அப்படியே உல்ட்டாவாயிருக்கு. இத்தனை நாள் பாட்டமில் இருக்கிற வரைக்கும் நிறையா டிஎஸ் பை பண்ணிகிட்டே இருந்தாங்க, எஃப்ஐஎஸ் செல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இது நடக்குது. இந்த இடம் ரொம்ப ஒரு க்ரூஷியலான இடம். மற்ற டேட்டாஸும் பாருங்கள், நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இன்றைக்கி. ஸோ இதுதான் இம்பார்ட்டண்ட் டேட்டா. நம்ம பார்ப்போம். F&O ஓப்பன் பொசிஷன் பப்ளிக்கு செல்லுக்கு வந்திருக்காங்க. பட் செல் ஒரு பெரிய லெவலில் இல்லைனாலும் செல்லுக்கு வந்திருக்காங்க. இவ்வளோ நாள் பையில் இருந்த பப்ளிக் இப்போது செல்லுக்கு வந்திருக்காங்க. 57,662 கான்ட்ராக்ட் வந்து ஓப்பன் பொசிஷனில் செல்லில் இருக்காங்க. இது ஆல்மோஸ்ட் அந்த மார்ச் லாஸ்ட் ஒரு 10 days பப்ளிக் இந்த மாதிரி செல்லில் இருந்தாங்க. இப்போது ஏப்ரலில் ஒரு மிட் ஆஃப் ஏப்ரலில் இந்த மாதிரி வந்திருக்கு. ப்ரோப் கிளியராக பார்க்கலாம் நீங்கள். 1,33,000 கான்ட்ராக்டு பையில் இருக்காங்க. ஸோ இது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இப்படி இருக்குது. இப்போ ட்ரெண்டு இந்த F&O ஓப்பன் பொசிஷனில் ட்ரெண்டு இப்போ மாறி இருக்குது அப்படின்னும் போது நாளைக்கியோட டே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஆனால் என்ன ஒரு இஷ்யூனா, ஃப்ரைடேஸ் அண்ட் ஹாலிடே. அதனால் நாளைக்கு ஒரு பெரிய மூமெண்ட் இல்லாமல் இருந்துடும். பட் மண்டேலேருந்து இது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா பப்ளிக் செல் மாறியிருக்காங்க, பப்ளிக் ட்ரெண்டு மாறியிருக்காங்க. ஓப்பன் பொசிஷனில் ப்ரோ ஹெவியாக பையிங்கில் போயிருக்காங்க. ஹெவின்னு சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் இது ப்ரெட்டி டீசென்ட் தான். இன்றைக்கி இருக்கிற வால்யூமுக்கு, F&O வால்யூமுக்கு இது ப்ரெட்டி டீசென்ட். 1,33,000 கான்ட்ராக்ட்ன்றது ஒரு ப்ரெட்டி டீசென்ட் கான்ட்ராக்ட் தான். ஸோ நாளைக்கு எந்த மாதிரி மூவ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த பப்ளிக் கண்டினியூ ஆகுதான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் என்ன சொல்லுவேன்னா, நெக்ஸ்ட் டே சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 15 minutesலேயே உங்களுக்கு கிளியராக வந்துடும். ஏன்னா ப்ரோ இவ்வளோ பையில் இருக்கும்போது அந்த பை கண்டினியூ ஆச்சுன்னா தட் டே ஆக்சுவலி இஸ் கோயிங் டு பி ஒரு மாதிரி பையிங் டேவாக மாறிடும். பட் ப்ரோ கண்டினியூ பண்ணாமல் ஒரு மாதிரி செல் மோடில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அப்படியே உல்ட்டாவாக மார்க்கெட் மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கும். பட் ஃப்ரைடே லீவுன்றதால நாளைக்கு அந்த சஜஷனை நம்ம கொடுக்க முடியாது. நாளைக்கு நிறையா சைட்வேஸில் இருக்கிறதுக்கும் நிறையா வாய்ப்பு இருக்குது. அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் நிறையா சைட்வேஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் பப்ளிக் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சேஞ்ச் இன் டு செல்லிங் இன் F&O ஓப்பன் பொசிஷனில். நிஃப்டி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 23,300 இருக்குது, புட்டு கால் 23,500 இருக்குது. ஸோ இந்த டேட்டாவை வச்சு பார்க்கும்போது இட்ஸ் கிளியர்லி நாளைக்கு ஒரு பெரிய மூவ்மெண்ட் இருக்காது, ஒரு சைட்வேஸில் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அட்லீஸ்ட் அந்த ஃபஸ்ட் ஹாஃபு ப்ரீமியம் கரைக்கிறதுக்காகவாவது சைட்வேஸில் இருக்குன்ற மாதிரி இருக்குது. இந்தியா விக்ஸும் சூப்பராக செட்டில் ஆகிடுச்சு. 15.86 பீக்கு 23.19லேருந்து 15.86 இருந்துச்சு. ஸோ இந்தியா விக்ஸும் ஒரு மாதிரி ஒரு பெரிய மூமெண்ட் இல்லாத சூழ்நிலையை தான் காமிக்குது. சாகா 50 ஸ்டாக்ஸு இன்றைக்கி புல் 20 ஆகிடுச்சு, பேர் 13, நியூட்ரல் 17 ஆகிடுச்சு. ஸோ இந்த இண்டிகேட்டர் நல்ல புல்லில் இருந்தது, இப்போ ஒரு மாதிரி ஒரு நியூட்ரல் ஆகிடுச்சு. ஸோ நாளைக்கும் ஒரு நியூட்ரல் வியூவில் இருக்கலான்ற மாதிரி இதுவும் காமிக்குது. இந்த இயர் மிட் பாயிண்ட் 23,500 அது பக்கத்தில் இருக்கிறோம். அது பக்கத்தில் வரும்போது, இந்த 23,500 பக்கத்தில் வரும்போது எஃப்ஐஎஸ் ஸ்டாக்கு கேஷ் மார்க்கெட்டில் நிறையா வாங்குகிறாங்க. ப்ளஸ் பப்ளிக் F&O பொசிஷனில் செல்லிங்க்கு மாறியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு க்ரூஷியலான பாயிண்ட்டு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. மண்டேலேருந்து நமக்கு ஒரு கிளாரிட்டி ஈஸியாக கிடைக்கும். நிஃப்டி பி ரேஷியோ 21.30, 19.61 ரொம்ப அருமையான வேல்யூஷனில் இருந்தது. இன்றைக்கி 21.30 ஒரு மீடியம் வேல்யூஷனுக்கு வந்திருக்கு. ஸோ சைனா to now pay up to 245% tariff on imports to USA அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த நியூஸை படிக்கும்போது எப்படின்னா, நான் ஒரு 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 சின்ன ஒரு கதை மாதிரி ஒன்று படித்தேன். அதுதான் ஞாபகம் வருது.
அதாவது ஒரு சின்ன கடை வச்சிருக்கிறவரு எக்ஸாம்பிள் நெய் 300 ருபீஸ் அப்படின்னு ஒரு போர்டு வைக்கிறாரு. பெரிய அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு பெரிய ஷாப் வந்திருக்கு. அந்த பெரிய ஷாப்ல வந்து 280 ருபீஸ் கீ விற்கிறோம் அப்படின்னு வருது. உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா 260 ருபீஸ்ன்னு சேஞ்ச் பண்ணுறாரு. திரும்ப அவங்க வந்து 240 ருபீஸுக்கே தரோன்னு போடுறாங்க. திரும்ப ஒரு 220 ருபீஸ் பண்ணும்போது ஒரு வயசானவர் வர்றாரு. வந்துட்டு அந்த கடைக்காரருக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு. எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி அந்த பெரிய கடையோட போட்டி போடுறீங்க? இந்த பெரிய கடையோட போட்டி போட்டுலாம் நம்மளால ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து லாஸ் ஆனால் கூட தாங்கிக்கிட்டு உங்கள் கடையை காலி பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்க என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதை லாஸ் பண்ணி அதை தாங்குற அளவுக்கு அவங்க சக்தி இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு அட்வைஸ் கொடுக்குறாரு. பட் அதுக்கு அந்த கடைக்காரர் சொல்கிறாரு, இல்லையே நான் நெய்யே விற்கலையே, நான் சும்மா போர்டு தானே வச்சுருக்கிறேன். என் ஒய்ஃப் நெய் வாங்கணும்னு சொன்னாங்க. ஸோ ரூ. 200 வந்ததுன்னா வாங்கலான்னு பார்க்குறேன். அதனால நான் போர்டை சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி ஒரு கதையை படித்தேன். பட் இந்த 245% டாரிஃப்ன்றது எனக்கு அந்த கதை தான் கனெக்ட் ஆகுது. வேறு எதுவுமே கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா இந்த 245% டாரிஃப்ன்றது சும்மா உலகத்தில் வெளியில் பார்க்குறவங்களுக்கு வேணால் ஐயோ 245% டாரிஃபா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே வேறு மாதிரி இருக்குது. உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குதுன்னா, ஒரு செமிகண்டக்டருக்கோ ஒரு சிப்புக்கோ அதுக்கெல்லாம் வந்து அவர் அவ்வளோவா டேக்ஸே போடவே இல்லை. யூஎஸ்ஏல அவ்வளோ டேக்ஸே போடல. சைனா பேரில் சும்மா இந்த டாய் அந்த மாதிரி ஐட்டங்களுக்கு தான் இவ்வளோ பெரிய டாரிஃப் போடுறாங்க. சைனாலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சில ஸ்டீலெல்லாம் யூஎஸ்ஏக்கு போகாமல் நிறுத்தியாச்சு. அந்த நிறுத்தினதோட கோவம் தான் இது. அதெல்லாம் அந்த மாதிரி ஸ்டீல் இம்பார்ட்டன்ட் ஸ்டீல்லாம் போகலன்னா அவங்க டிஃபென்ஸுக்கு வந்து ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இப்போ பண்ணவே முடியாத சூழ்நிலைக்கு மாறிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அந்த கதை தான் நமக்கு ஞாபகம் வருது. இவங்க எவ்வளோ வேணால் 245%, 250%, 3% நான் உனக்கு இம்போர்ட் பண்ணாதானே, நீ எனக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாதானே இதெல்லாம், அந்த நெய்யே விற்றாதானே அந்த கணக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் இதை பார்க்குறேன். ஏன்னா வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இது 245% டேரிஃப்னு தான் தெரியும். ஆனால் இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட்டு இந்த சிப்பு அதுக்கெல்லாம் வந்து ஒன்றுமே பண்ணலை. அதுக்கெல்லாம் வந்து டேரிஃப் இன்க்ரீஸே பண்ணலை. அதுதான் உண்மையான சூழ்நிலை. ஸோ இந்த சண்டை எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாளில் நிற்குன்றது டவுட்டாக இருக்குது. ஏன்னா இப்போது சைனாவில் இருக்கிறவரும் வந்து அவரும் வந்து எப்படின்னா அவருடைய வேல்யூவை பார்த்துக்கணும்ல. பிகாஸ் அது வந்து ஒரு மாதிரியான கண்ட்ரி, அது எல்லாருக்குமே அது தெரியும். அந்த கண்ட்ரி வந்து ஒரு மாதிரி ஒரு ரூல் பண்ணி போகிற கண்ட்ரி அது. ஸோ அந்த கண்ட்ரியில் இப்போ யூஎஸ்ஏ போடுறதுக்கெலாம் சும்மா இருந்தாங்கன்னா அங்கே வேல்யூ இல்லாமல் போயிடும். அவங்களால ஆட்சி பண்ணவே முடியாது. அதனால் அவங்க இந்த மாதிரி யூஎஸ்ஏ போட்டால் நானும் திரும்பி ஃபைட் பண்ணுற மாதிரி தான் போடுவாங்க. யூஎஸ்ஏலேருந்து அவங்க வாங்குகிற பொருள் தான் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் கொடுக்குற பொருள் தான் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை இன்னும் கொஞ்ச நாள் தொடரும். அவ்வளோ சீக்கிரமாக யாரும் ஈகோ விட்டு கொடுக்குற மாதிரிலாம் தெரியல. உண்மையான பிரச்சனை வரும்போது அப்போ தான் பேச்சுவார்த்தை வரும்னு எதிர்பார்க்குறேன். 20th ஏப்ரல் ஒரு இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் டிலைட் மாதிரி ஒரு ட்ரைனிங் வச்சுருக்குறோம். இன்றைக்கும் காலையில் கொஞ்ச நேரத்தில் பார்த்தோன்னே என்ன மாதிரி டிசிடிடி இன்னைக்கு அப்படின்றது ரொம்ப கிளியராக தெரிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி நீங்களும் இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் அது கிளியராக தெரியும் எந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் இன்றைக்கி இருக்குது, அதுக்கு நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது மெயினாக நம்ம ஆப்ஷன்ஸில் இதை எப்படி யூஸ் பண்ணுறோன்றது தான் இதோட முக்கியமான விஷயமே. இது என்ன எப்படின்னா சைட்வேஸும் இருக்கும், இது ட்ரெண்டியாகவும் இருக்கும். இன்றைக்கி ட்ரெண்டின்ற மாதிரி இருந்தது. ட்ரெண்டினா ஓரளவுக்கு ட்ரெண்டின்ற மாதிரி இருந்தது. பட் சில நாள் இப்போ நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா சைட்வேஸ்ன்றது கிளியராக ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அந்த டைமில் ஒரு காலியும் புட்டியும் விற்றா தான் கேஷ் வரும், இல்லைன்னா வராது. அதனால தான் அந்த மினிமம் மார்ஜின் மணி இருக்கிறவங்க அட்டன் பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறோம். ஸோ எக்ஸைட்டிங்கான ட்ரைனிங். விக்ஸ் ஸ்ட்ராட்டஜிலாம் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும் உங்களுக்கு. பாட்டம் இப்படி தான் ஆகுதான்றதுலாம் தெரியும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறோம். தேவையான அன்னைக்கு அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி பாருங்கள், பட் என்றைக்கு தேவையோ அன்றைக்கி யூஸ் பண்ணிக்கோங்க. பட் நான் சொல்கிற இந்த ஆப்ஷன்ஸ்லையும் பேட்டர்னை வச்சுமே ஒருத்தர் ட்ரேட் பண்ணலாம். தேவைப்படுறவங்க ஆல்கோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்கோ பர்டிகுலராக நீங்கள் ஆப்ஷன் இந்த செல் பண்ணுற டேக்கு நீங்கள் அந்த ஆல்கோவை போட்டுட்டு போயிடலாம். நீங்கள் சிஸ்டமில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எப்போ கொஞ்ச நேரத்துக்கு ஒரு முறை மானிட்டர் பண்ணிங்கன்னா கூட ஓகே தான். தேங்க்யூ ஸோ மச். திரும்ப இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.